ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் பிதாவே. அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, அப்பா அந்த நேரத்தில் இசப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பேசுறதுக்காக இசப்பா என்னை அனுமதிச்சிருக்கீங்க இசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, பேச போகிற வார்த்தைகள் இசப்பா நான் இல்லாமல் இசப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்து பேசுறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஆரோனுக்காக கூட இருந்து பேசினது போல் இசப்பா என் கூட இருந்து ஒவ்வொரு வார்த்தையை இசப்பா நல்லபடியாக பேசுறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் இந்த ஃபினிஷ்டு ஃப்ரைடே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். என்னம்மா குட் ஃப்ரைடேன்னு சொன்னீங்க, இது என்ன ஃபினிஷ்டு ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினா 6வது வார்த்தை முடிந்தது, ஃபினிஷ்டு, அந்த வார்த்தையை தான் பேச இருக்கிறேன். தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் வாசித்தோன்னா வார்த்தைகள் மிகவும் அருமையாக இருக்கும். When Jesus therefore had received the vinegar, he said, it is finished. இந்த முடிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியாயமாக சொல்லப்போனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நின்று 6வது வார்த்தை முடிந்ததுன்னு சொல்லும்போது அங்கே நியாயமாக பார்த்தீங்கன்னா அவரை அடித்த போர் சேவகர்கள், அங்கே இருந்த அண்ணா காய்பா, அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஜனங்கள், ஆண்டவரை மறுதளித்தவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசின ஒவ்வொருத்தவங்க தான் அந்த நேரத்தில் முடிந்ததுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொன்னார் முடிந்தது. இந்த முடிந்ததை பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாட்டு பிரிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம். ஆமேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர்களுடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இந்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தாரு. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதுக்குன்னா எதை செய்து முடித்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் இந்த 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்து அவர் ஊழியம் செஞ்சுருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்காங்க, அற்புதங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்காங்க. பிதாவானவர் எந்த சித்தத்தின் எந்த நோக்கத்தின்படி இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார், செய்து முடித்தார். செய்து முடித்திட்டு பிதாவை பார்த்து சொல்கிறாரு, பிதாவே நான் நீங்கள் அனுப்பின நோக்கத்தின்படி உங்கள் சித்தத்தின்படி எல்லாத்தையும் என்ன பண்ணேன், செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம உலகப்பிரமாட்ட இந்த காரியத்தில் பார்க்கும்போது ஒரு எஜமான் அவங்க வேலை ஆட்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லும்போது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்காரங்க செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, எஜமான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதன்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, செஞ்சு அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சு முடிச்சுட்டு எஜமான்கிட்ட போய் எஜமான் நான் நீங்கள் தந்த வேலையை அவங்க டாஸ்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும், எவ்வளோ பெரிய அவன் திருப்தியாட்டு சொல்வான், நான் நீங்கள் செஞ்ச வேலையை நான் செஞ்சுட்டேன்னு. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த நேரத்தில் பிதாவை பார்த்து, பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடித்துட்டேன்னு சொன்னாங்க. 2வது என்னது செய்து முடித்தார்னா பாவத்தை சுமந்து முடித்தார். வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ 2வது நம்மளை முதல்ல பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே உங்கள் சித்தத்தின்படி நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடித்து தெரியும். 2வது நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பாவத்தை சுமந்து உங்கள் பாவத்தை எல்லாம் என்ன பண்ண நான் சுமந்து தீர்க்க வந்தேன் அப்படின்ட்டு. யோவான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ 2வது நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உங்கள் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் உங்கள் மனுஷ பிறவியை எடுத்து நான் உங்களுக்காக மரித்து இரத்த சிந்தினேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. 3வதாக என்ன செய்து முடித்தார் அப்படின்னா பிசாசை ஜெயித்து முடித்தார். வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமீன். பாவம் செய்கிறவன் பிசாசானாலும் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ 3வது பிசாசை பார்த்து என்ன சொல்கிறாரு, உன்னை நான் ஜெயிச்சிட்டேன்,
பிசாசை ஜெயிப்பதற்காக ஆண்டவர் வந்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் அவதரித்து அந்த பாவத்தை எல்லாம் வந்து பிசாசினுடைய தலையை நசுக்கிறதுக்காக அந்த குமாரனாக என்ன பண்ணார், தேவன் வந்து வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த முடிதல் என்கிற அர்த்தம் வந்து மொழியில் நிஸ்ராம்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எதற்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்கன்னா, அந்நாட்களில் பிரதான ஆசாரியன் வந்து பலி செலுத்தி முடித்த பின்பு, அதாவது பாவ நிவர்த்தி நாளன்று பிரதான ஆசாரியன் வந்து பலி செலுத்துவாங்க. அந்நாட்களில் என்னென்னா, ஒவ்வொருத்தங்க ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவங்களுடைய பாவ நிவர்த்தி செய்ய வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொழுத்த ஆடுகள் மாடுகள், அதாவது பழுதற்ற மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. அந்நாட்கள் அப்படி பலி செலுத்தும் பொழுது அவங்களுடைய பாவம் என்ன பண்ணுது, மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் அவங்க வந்து பாவ நிவர்த்தி நாளில் அந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து ஒவ்வொரு பலிகளை செலுத்தும் பொழுது இந்த நிஸ்ராம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா முடிந்தது என்ற அர்த்தம். இதே போல தான் இயேசு கிறிஸ்து அவரை ஒரு ஆட்டுக்குட்டியை போல சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். எதற்காக, இந்த பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த பலிகள் எல்லாம் செலுத்ததெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பூமியில் வந்து தம்முடைய மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி தம்முடைய பாவங்களை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கிறது மாதிரி என்ன பண்ணார், அவருடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய பாவங்களை ஏற்று நமக்காக என்ன பண்ணார், மரித்தார். அதனால் இந்த நிஸ்ராம் என்ற வார்த்தையை அந்நாட்களில் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரேக்க மொழியில் வந்து இந்த முடிந்தது என்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெட்டலஸ்டாய், அதுக்கு அர்த்தம் அப்படி என்னென்னா எல்லாம் முடிந்தது. இது எப்படின்னா, அந்நாட்களில் அலெக்சாண்டர் அவங்க நாட்களில் வந்து யுத்தம் நடக்குமா, அது வந்து நிறைய நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுத்தம் நடக்கும்போது அவங்க வெற்றி பெறும்போது இந்த டெட்டலஸ்டாய் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நிறைய நாடுகள் வந்து சேர்ந்து யுத்தம் நடக்கும் பொழுது 1-2 நாடுகளை கைப்பற்றி முடித்த பிறகு மொத்தமாக எல்லா நாடுகளையும் நான் கைப்பற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்கள் அலெக்சாண்டரா வந்து இந்த டெடலஸ்டா இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லா நாடும் என் கைக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ரோமருடைய காலத்தில் வந்து கைதிகளும் இந்த டெடலஸ்டாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்நாட்களில் கைதிகளை வந்து நீதிபதி வந்து கோர்ட்டில் கொண்டு விட்டு அவங்களுடைய ஒரு கட்டளைகள், அவங்களுக்குடைய பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு இதில் எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சுட்டு அது எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்த பின்பு, அதாவது அவங்களுக்கு தண்டனை காலங்கள் எல்லாம் முடிந்த பின்பு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாசிப்பாங்களாம். வாசித்த உடனே அதில் வந்து என்ன இருக்குன்னா, எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டாங்க, இவங்களுடைய டைம் பீரியட் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடலஸ்டாய்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்களாம், எல்லாமே முடிந்தது அப்படின்னு. அதாவது இந்த காலத்தில் கைதிகள் எல்லாருமே இந்த வார்த்தைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான், இந்த எல்லாமே முடிந்தது. அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் எதற்காக இந்த உலகத்தில் இருந்தாரோ, 30 வருஷம் மனுஷங்களோட இருந்து அவர் வந்து அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர் நமக்காக மரித்து சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை விட்டார், ஒரு ஆட்டுக்குட்டியை போல. இதை தான் வந்து என்ன பண்ணுறாரு யோவான், ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்காங்க. சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுவான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் வந்து யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம வந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஸ்தோத்திரம் பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனில் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா கொஞ்ச நேரம் ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு கிருபை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய சிலுவை பாடுகள் ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் தியானித்துட்டு இருக்கோம் ஏசப்பா. இனி பேச இருக்க வார்த்தைகளையும் கூட இருந்து பேசுங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.